முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சாலட் பண்ண போகிறீங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி சால்ட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா குழஞ்சி போகாது. நான் கிரேவிக்கு ஒரு விசில் வச்சு தான் பண்ணுவேன், ஏன்னா குக் ஆகாது. இதுவே நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும். ப்ரெஷர் குக் பண்ணால் ஈஸியாக குக் ஆகிடும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நான் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி தான் செய்வேன். இது வந்து நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன். ஸோ இது வந்து ராகி சப்பாத்தி ராகி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரட்ட போது ஈஸியாக இருக்கும். ராகியோட சப்பாத்தி சேர்த்து நம்ம பிசைஞ்சோன்னா இந்த கிரேவிக்கு எண்ணெய், சீரகம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு நல்லா அந்த பச்சை வாடை போகணும் தக்காளியோடது. அதுக்கப்புறம் நான் குழம்புத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பைசஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தனியாக கூட நீங்கள் அரைச்சி மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு இந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு குக் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். ராகி சப்பாத்திக்கு நிறைய ராகி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கூட சப்பாத்தி மாவு சேர்த்துக்கலாம். வீட் ஃப்ளார் இருக்கிறதால இந்த ராகி சப்பாத்தி வந்து ஈஸியாக திரட்டிடலாம், நம்ம நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரியே.